பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 34:17, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். பாருங்கள், அந்த வார்த்தை எவ்வளவு அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது, நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து அவர் விடுதலையாக்குகிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, we have to call upon God. நம் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். எப்படி பாருங்களேன், ஒரு ஃபோன் எடுத்து நமக்கு பிரியமானவர்களுக்கு நம்ம கூப்பிடுகிறோம், அவர்களோடு பேசுவதற்கு அல்லது அநேக காரியங்களை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம கூப்பிடுகிறோம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், நீதிமான்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்களேன், எலியா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி கர்மேல் என்கிற பர்வதத்தில் கர்த்தரை கூப்பிட்டான். அவன் கூட யாருமே இல்லை, ஆனால் அவன் ஒருவனாய் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். நடந்தது என்ன தெரியுமா? அவன் கூப்பிட்டதற்கு கர்த்தர் பதில் கொடுத்து எல்லாருக்கும் முன்பதாக ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் சில உபத்திரவங்களோ சில பாதைகளின் வழியாக நீங்கள் கடந்து செல்லலாம். ஆனால் அந்த உபத்திரவங்களையும் உபத்திரவங்களின் பாதைகளையும் ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை விடுவித்து உங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவர். நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீதிமான் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீதிமானுடைய ஜெபத்தை அவர் நேசிக்கிறார். நீதிமானினுடைய கூப்பிடுதலை அவர் விரும்புகிறார். இந்த நாளில் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்கள் கூப்பிடுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை தருவார். எல்லா உபத்திரவங்களிலும் உங்களை விடுதலையாக்குவார். 1-2 காரியம் அல்ல, எத்தனை உபத்திரவங்களாக இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு பெரிய பலனை தந்து உங்களை வாழ வைப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.